அதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. ஜாதக கட்டம் வந்துருச்சு, ஓகேங்களா. மறுபடியும் பாம்பை பிடிச்சி எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ராகு கேது, ஓகேங்களா. அதுக்கு நெருக்கமான பாகையில் எந்த கிரகம் இருக்குது, நம்பர் 1 அதை பார்க்கணும். 2வது, ராகு கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது 2த்தையும் வச்சே நீங்கள் வந்து பலன் சொல்லிடலாம். ஸோ ஒருத்தருக்கு இப்போ வந்து இங்கே இந்த ஜாதக கட்டத்தை பார்த்துக்கோங்க. இவருக்கு இப்போ சுக்கிரனோட கேது இணைஞ்சிருக்கு. இவருக்கு மனைவியால் மிகப்பெரிய தொல்லை, ஓகேங்களா. இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு புதன் ராகு இருக்குது, நண்பர்களால் தொல்லை. சூரியன் ராகு இருக்குது, கவர்மெண்ட்னால தொல்லை, கவர்மெண்ட்னால கேஸு, அரசியல் ஈடுபாடால் தொல்லை வரும். ஆனால் சூரியன் ராகு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆனால் கேஸ் கொடுக்காமல் போகாது கண்டிப்பாகன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது, கண்டிப்பாக செலவாளி, டிப்ரெஷன்னு சொல்லுங்கள். ஸோ இதுதான் ராகு கேதுவை பிடிச்சி வந்து சொல்கிற பலன்கள். செவ்வாய் ராகு இருக்குது, கண்டிப்பாக முரட்டுத்தனமான ஆளாக தான் இருப்பாங்க.